ஜெபம் டிவியில் புதிய தரிசனம். என் பிரியமான தேவஜனமே, நாம் யார் நம்ம என்ன, நம்மளுடைய நிலை என்ன? இந்த நாள்ல இந்த நொடியில இருக்கக்கூடிய மனிதர்கள் அடுத்த நொடி இருப்பார்களா என்று தெரியல. இதான் நிலைமை. இதை ஒரு மனிதன் நன்கு தெரிந்திருந்தாலே அந்த மனிதனுடைய வாழ்க்கையில பெருத்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும். Every Saturday, New Vision program at 9:30 p.m. only on ஜெபம் டிவி. ஆதியாகமம் 3:19, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். ஏன் ஆண்டவர் இப்படி சொன்னாரு? மனிதன் அவன் யார் என்று மறந்து விட்டான். அல்லேலூயா. இந்த 40 நாட்கள் நம்ம யார் என்று நினைவு கூறுகிற நாட்கள். இந்த 40 நாட்கள் என்ன நினைவு கூறணும்? நம்ம யார் நினைவு கூறணும்? என்ன நினைவு கூறணும்? ஆண்டவரோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறணும். அல்லேலூயா. நான் உடன்படிக்கையை நினைவு கூறுகிறேங்க என்று சொல்லுகிற நபராக இருந்தா இந்த விஷயம் இருக்கும் அந்த நபர் இடத்துல. என்ன விஷயம்? கழுவப்பட்ட வாழ்க்கையாக அவர்களுடைய வாழ்க்கை இருக்கும். நம்ம நேற்றைய தினத்தில் எங்கே நம்ம விட்டோமோ அதில் இருந்து நம்ம தொடரலாம். எடுத்துக்கொள்வோம் லூக்கா 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் முடிய. அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். இங்கே நேற்று நம்ம பார்த்தோம், அவங்க எப்படி இருந்தாங்க? அவர்களுக்கு குஷ்டரோகம் இருந்தது, அவர்கள் சுத்தம் இல்லாமல் இருந்தார்கள். அல்லேலூயா. சுத்தம் இல்லாமல் இருந்தார்கள். அதான் நம்ம பார்த்தோம் நேற்றைய தினத்தில். அநேகருடைய வாழ்க்கையில், அநேக கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய குஷ்டரோகம் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய குஷ்டரோகம் என்ன செய்யுது? ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்க முடியாத அளவிற்கு ரொம்ப தூரம் கொண்டு வந்து அவர்களை வைக்கிறது. இங்கே இந்த 10 குஷ்டரோகிகள் ஆண்டவராக இயேசுவினிடத்தில் அவர்கள் கத்துறாங்க, ஐயா, எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும், எப்படியாவது எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று இந்த குஷ்டரோகிகள் சொன்னாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, 14ஆவது வசனத்தில், அவர்களை பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் ஆசாரியன் இடத்துல காண்பி. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? சுத்தமானவர்கள் தான் ஆசாரியன் இடத்துல போய் காண்பிக்க முடியும். அவர் தொடலை, அவர் ஏதோ நீ சுத்தமாவன் சொல்லலை, நீ விடுதலையாவன் சொல்லலை, உனக்கு இப்படிப்பட்ட அற்புதம் நடந்துருச்சு என்று எதுவுமே சொல்ல. நீ போய் ஆசாரியின் இடத்துல போய் காண்பி. ஒரே ஒரு வார்த்தை. இந்த 10 பேர் ஆண்டவர் இடத்துல கேட்கல, ஆண்டவர் என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க, நான் ஒரு குஷ்டரோகி, எனக்கு குஷ்டரோகம் இருக்கு, நீங்கள் என்னை தொடலை, என்னை நீங்கள் பார்க்கல, எத்தனை வருஷமா இருக்கு நீங்கள் கேட்கல, எப்படி இது இருக்குன்னு கேட்கல, எப்படி வந்ததுன்னு கேட்கல, இது என்ன செய்தேன் என்று கேட்கல, எதுவுமே நீங்கள் கேட்கல, நீங்கள் பாட்டுக்கு போய் ஆசாரியர் இடத்துல போய் காண்பி என்று சொல்கிறீர்களே என்று யாருமே கேட்கல. அந்த 10 பேரும் கேட்கல. அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த வசனத்தை பாருங்களேன். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் கேட்டு அந்த வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். லிசன், நல்லா கவனமாக கேளுங்க. நம்ம பார்த்தோம் இந்த செய்தியினுடைய ஆரம்பத்தில், நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம், உடன்படிக்கை என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உடன்படிக்கை மறக்கக்கூடாது. அந்த உடன்படிக்கையில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, கர்த்தருடைய சுவாசம் இருக்கிறது, கர்த்தருடைய ஜீவன் இருக்கிறது, கர்த்தருடைய சரீரம் இருக்கிறது, அவருடைய ரத்தம் இருக்கிறது. அந்த உடன்படிக்கையில், அந்த உடன்படிக்கை ரத்தத்தினால் ஏற்படுத்தின ஒரு உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையை மறக்கக்கூடாது. இங்கே அந்த குஷ்டரோகிகள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாங்க. அந்த வார்த்தையின்படி அவர்கள் செய்தார்கள். போகும்போது என்ன ஆகுது? அவர்கள் சுத்தமானார்கள், விடுதலையானார்கள். அடுத்த வசனத்தை பாருங்களேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி உரத்த சத்தத்தோட தேவனை அவன் மகிமைப்படுத்தினான். என்ன செஞ்சான்? அவன் பார்க்குறான், அவனுக்கு விடுதலை ஆயிடுச்சு. அவன் மாத்திரம் அவன் ஆண்டவராக இயேசுவினிடத்துல உரத்த சத்தத்தோடு அவன் ஆண்டவரை அவன் மகிமைப்படுத்தினான். இதுதான் உடன்படிக்கை நினைவு கூறுகிறது என்று அர்த்தம். ஆண்டவர் செய்த நன்மைகள் அவன் பெற்றுக்கொண்டான். ஆண்டவர் எனக்கு இந்த சுகத்தை கொடுத்தாரு, ஆண்டவர் எனக்கு இந்த விடுதலை கொடுத்தாரு, அதை நினைத்து
திரும்ப ஆண்டவர் இடத்துல அவன் கடந்து போனான். மிச்சம் 9 பேர் என்ன பண்ணாங்க? மிச்சம் 9 பேர் போயிட்டாங்க. அவர்கள் நினைத்து பார்க்கல. அவர்கள் என்ன செய்யல? அவங்க நினைக்கல. அவர்கள் நினைவு கூறவில்லை. என் பிரியமான தேவஜனமே, இந்த 40 நாட்கள் நம்ம ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைவு கூறுகிற நாட்கள். இந்த 40 நாட்கள் செய்த உடன்படிக்கை, நீங்கள் நானும் ஆண்டவரோடு செய்த அந்த உடன்படிக்கை நினைவு கூறுகிற நாட்கள் இந்த 40 நாட்கள். இங்க ஒருத்த மாத்திரம் அவனுக்கு விடுதலை ஆயிடுச்சு. அவன் பார்க்குறான், ஐயோ எனக்கு விடுதலை ஆயிடுச்சு, எனக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவரை நான் போய் பார்க்கணும், அவரை நான் மகிமைப்படுத்தணும். அவர் எனக்கு சுகத்தை கொடுத்தார், எனக்கு அற்புதத்தை செய்தார், அடையாளங்களை செய்தார். நான் போய் அவரை நான் பார்ப்பேன், அவரை நான் மகிமைப்படுத்துவேன் என்று அவன் போனான். இந்த இயேசுவிடத்துல நான் போவேன், அவர் எனக்கு செய்த நன்மைகளை நான் அவரிடத்துல சென்று நான் மகிமைப்படுத்துவேன் என்று அவன் கடந்து போனான். நீங்க அந்த அடுத்த வசனத்தை நீங்க பாருங்களேன். அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு சோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்தான். அவன் சொல்றான், ஐயா நான் யாருமே இல்லை, ஐ எம் நத்திங், நான் எதுவுமே இல்லை, உம்முடைய கிருபைகள், உம்முடைய இரக்கங்கள், உம்முடைய தயவு அது மகா பெரியது, நான் ஒன்றுமே இல்லை என்று பாதத்தருகே அவன் முகங்குப்புற விழுந்து அவரை சோத்திரம் செலுத்தினான். 17வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள், எப்படி சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? அவர் கேட்கிறார், 10 பேர் விடுதலையாச்சே, எங்கப்பா மிச்சம் 9 பேர்? அல்லேலூயா. இன்று அநேகருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கு. ஆண்டவர் எத்தனையோ ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், எத்தனையோ நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நன்மை தான். யோசிச்சு பாருங்க, எத்தனை விபத்து நம்முடைய வாழ்க்கையில, நம்ம அந்த விபத்திலிருந்து நம்மை பாதுகாத்திருப்பார், எத்தனை வியாதியிலிருந்து நம்மை பாதுகாத்திருப்பார், எத்தனை குடும்ப சூழ்நிலைகள், பிரச்சனைகள், போராட்டத்திலிருந்து ஆண்டவர் நம்மை பாதுகாத்திருப்பார், எத்தனை பண கஷ்டத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கி இருப்பார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அந்த நேரத்தில் நம்ம உற்சாகமாக இருக்கிறோம், அந்த நேரத்தில் நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எப்போ? அந்த நேரத்தில் மாத்திரம். ஒரு 2 நாள் நல்லா இருக்குது, 3 நாள் இன்னும் வைராக்கியமாக இருக்கிறோம், 1 வாரம் நல்லா வைராக்கியமாக இருக்கிறோம். ஆனால் நாட்கள் செல்ல 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 என்ன ஆகுது? நம்ம மறந்து போகிறோம், ஆண்டவர் செய்த நன்மைகளை மறந்து போகிறோம், கர்த்தருடைய வார்த்தைகளை மறந்து போகிறோம், உடன்படிக்கையை மறந்து போகிறோம், நாம் யார் என்றே மறந்து போகிறோம். அல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, இங்கே ஆண்டவர் கேட்குறாரு, எப்பா சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? 18வது வசனத்தை பாருங்க. தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்ற ஒருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். இந்த வசனத்துல ஒரு அழகான ஒரு விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? 10 பேருக்கு விடுதலை கிடைச்சது, ஆனா ஒருத்தனுக்கு மாத்திரம் 2 விடுதலை கிடைச்சது. அல்லேலூயா. அவன் சரீரமும் விடுதலை அடைந்தான், ஆத்துமாவும் விடுதலை அடைஞ்சது. என்றைக்கு நீங்கள் ஆண்டவர் செய்த நன்மைகளை நீங்கள் நினைவு கூறுகிறீர்களோ, அன்றைக்கு உங்கள் சரீரம் மாத்திரம் அல்ல, உங்களுடைய வாழ்க்கையும் அது விடுதலை அடையும். அல்லேலூயா. 10 பேர் விடுதலை பெற்றார்கள், 10 பேர் சுகம் கிடைச்சது. ஆனா 10 பேர்ல 9 பேர் வரல. ஒரே வார்த்தை நினைவு கூர்ந்தான், ஐயோ இல்லை, இந்த ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தார், இந்த ஆண்டவர் எனக்கு அற்புதத்தை செய்தார், இந்த ஆண்டவர் எனக்கு அடையாளங்களை செய்தார். நான் போய் இந்த ஆண்டவர் இடத்துல போய் நான் என்னுடைய நன்றிகளை நான் ஏறெடுப்பேன், இந்த ஆண்டவர் இடத்துல போய் நான் மகிமைப்படுத்துவேன். ஏன் தெரியுமா அந்த 9 பேர் வரல? அவனுடைய குடும்பத்தை பார்க்க போயிட்டான், அவனுடைய நண்பர்களை பார்க்க போயிட்டான். ஐயோ இத்தனை வருஷம் ஆச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு என் குடும்பத்தை பார்த்து, ரொம்ப வருஷம் ஆச்சு என்னுடைய ஊரை பார்த்து, ரொம்ப வருஷம் ஆச்சு என்னுடைய இடத்தை போய் நான் பார்த்து, என் வீட்டை பார்த்து, ரொம்ப வருஷம் ஆச்சுங்க நான் பழைய காரியங்களை செய்து. அப்புறமா பார்த்துக்கலாங்க இந்த ஆண்டவரை. அவர் எங்கெங்க போயிட்டு போறார்? இங்கே தான் எங்கேயாச்சும் இருப்பார், இங்கே தான் எங்கேயாச்சும் இருப்பார். 9 பேர் எங்கே போயிட்டான்? அவனுடைய நினைவு வேறு இடத்துல இருந்தது. ஆனால் இந்த ஒருத்தனுடைய நினைவு அது இயேசுவின் இடத்துல இருந்தது. அந்த ஒருத்தனுடைய நினைவு இயேசுவின் இடத்துல இருந்த அந்த நினைவு அவனுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறினது. அல்லேலூயா. நினைவு கூறு, செய்த நன்மைகளை நினைவு கூறுகிறோமா? என் பிரியமான தேவஜனமே, நாம் யார்? நம்ம என்ன? நம்மளுடைய நிலை என்ன? Who are we? சாதாரண களிமண், அவ்வளோதான். சாதாரண களிமண். இந்த நாளில், இந்த நொடியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அடுத்த நொடி இருப்பார்களா என்று தெரியல.
அப்படிப்பட்ட நிலையற்ற வாழ்க்கை தான், அப்படிப்பட்ட நிலையற்ற நிலையில தான் மனிதர்கள் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதான் நிலைமை. இதை ஒரு மனிதன் நன்கு தெரிந்திருந்தாலே அந்த மனிதனுடைய வாழ்க்கையில பெருத்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. நம் வாழ்க்கை கழுவப்பட்ட வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்கா? அல்லேலூயா. நம் வாழ்க்கை கழுவப்பட்ட வாழ்க்கையாக இருந்தா செய்த உடன்படிக்கையை நாம் நினைவு கூறுவோம். many of them they think they are clean. அநேகர் சொல்லுவாங்க, ஆமாங்க நான் கழுவப்பட்ட வாழ்க்கை தான், கழுவப்பட்ட வாழ்க்கை தான். ஆனால் என்னன்னா, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தே ஆர் நாட். ஆனால் உண்மையில் பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கை கழுவப்பட்ட வாழ்க்கை அல்ல. வார்த்தைகள்னால கழுவப்பட்ட வாழ்க்கை என்று அவர்கள் சொல்லலாம். ஆனால் நிஜத்தில் அவர்களுடைய வாழ்க்கை கழுவப்பட்ட வாழ்க்கை அல்ல. பரிசுத்த வேதத்தில் சங்கீதத்தின் புஸ்தகத்தில் ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குது. 15ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் முடிய நம்ம பார்க்கும்போது, கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். போதும் பாருங்க, என்ன ஒரு அழகான ஒரு வார்த்தை பாருங்களேன். ஆண்டவர் யாரப்பா உம்மோடு இருப்பா, யார் உங்களோட இருப்பா? Who will be there? உங்களோட யார் இருப்பா? பரலோகத்தில் யார் இருப்பா? உங்களுடைய சமூகத்தில் யார் இருப்பா? யார் இருப்பா? அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க. உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. எப்படி? உத்தமனாய், பியூர் ஹார்ட், சுத்தமாய் இருக்கிறவன். என்ன சுத்தமாய் இருக்கிறவன்? ஆவியிலே சுத்தமாய் இருக்கிறவன், ஆத்துமாவிலே சுத்தமாய் இருக்கிறவன். அவன் ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளாய் இருப்பான். அவன் ஆண்டவருடைய பாதப்படியில அவன் ஆண்டவரோடு அவன் இருப்பான். யாரு? உத்தமனாய் நடக்கிறவன், நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. என் பிரியமான தேவஜனமே, யோசித்து பாருங்களேன், நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா? நம்ம சொல்றோம் கழுவப்பட்ட வாழ்க்கையா இருக்குங்க. நான் உடன்படிக்கையை நான் மறக்கல, நான் என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுத்தது நான் மறக்கல, ஞான ஸ்நானம் எடுத்தது நான் மறக்கல, ஆண்டவருடைய சரீரத்தையும் ஆண்டவருடைய ரத்தத்தையும் என் சரீரத்திற்குள்ளாக என் ரத்தத்திற்குள்ளாக நான் கொண்டு வருகிறேன். இதை எதுவுமே நான் மறக்கல. அந்த உடன்படிக்கை இன்னும் நான் யோசித்து கொண்டு இருக்கிறேன். எப்போ? வார்த்தையினால. எப்படி? வார்த்தையினால. ஆனா செய்கைகள்னால இல்லை. அப்படி செய்கைகள்னால இருந்ததுன்னா இந்த வசனத்தின்படி இருக்கணும். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன். இப்படிப்பட்ட நிலையில ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை இருந்தா அது கழுவப்பட்ட வாழ்க்கை. அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க, 3வது வசனம். அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். எப்படி? தன் நாவினால் என்ன செய்யல? புறங்கூறல, தன் தோழனுக்கு தீங்கு செய்யல, தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை அவன் எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ அவன் கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் அவன் தவறாது இருக்கிறான். ஆணை நான் தரேன் என்று சொல்லி அதில் அவனுக்கு நஷ்டம் வந்தாலும் அவன் கொடுக்குறான். அநேகருடைய வாழ்க்கையில் கொடுக்க வேண்டியதே அவன் கொடுக்காம இருக்கிறான், கொடுக்க வேண்டியதே அவன் கொடுக்காம இருக்கிறான். வசனம் சொல்லுது பாருங்க, என்ன ஒரு அழகான வசனம். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் அவன் தவறாது இருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. இதுதான் கழுவப்பட்ட வாழ்க்கை. அல்லேலூயா. அதை நான் சொன்னேன், நம்ம வார்த்தையினால சொல்லலாம் என் வாழ்க்கை கழுவப்பட்ட வாழ்க்கைங்க, நான் உடன்படிக்கையை நான் மறக்கல, நான் யார் என்று எனக்கு தெரியும், வார்த்தைகள்ல சொல்லலாம். அதனால நம்மளுக்கு பயன் ஒன்றும் வராது. நம்முடைய வாழ்க்கை சொல்லணும். அல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கா? நினைவு கூறுங்க, திங்க், யோசிங்க. செய்த உடன்படிக்கையை நீங்கள் நினைவு கூறுங்க. நம்முடைய வாழ்க்கை கழுவப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறதா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு. 21ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனத்தில் பாருங்களேன். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசி. அப்படி என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தாவே கர்த்தாவேனா
சும்மா ஜெபம் பண்ணுகிறதுனால ஒன்றும் வேலையாகாது. சும்மா ஜெபம் பண்ணுறதுனால ஒன்றும் வேலையாகாது. சும்மா பைபிளில் வாசிட்டே இருக்கிறதுனால ஒன்றும் வேலையாகாது. கர்த்தருடைய சித்தத்தின்படி எந்த மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறதோ அந்த மனிதனுடைய வாழ்க்கை தான் பரலோகத்தில் இருக்கும். அந்த மனிதனுடைய வாழ்க்கை தான் ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளாக வரும். ஆமென். அதான் நான் சொன்னேன், இதுதான் கழுவப்பட்ட வாழ்க்கைக்குரிய தன்மைகள், இதுதான் அடையாளங்கள். ஆனால் சொல்றார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி. என்ன பிதாவின் சித்தம்? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோமே 15வது சங்கீதத்தில், அதுதான் ஆண்டவருடைய சித்தம். உத்தமனாய் நடப்பது தான் ஆண்டவருடைய சித்தம். நீதியை நடப்பிப்பது தான் ஆண்டவருடைய சித்தம். மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தான் ஆண்டவருடைய சித்தம். இதுதான் ஆண்டவருடைய சித்தம். இதெல்லாம் தான் ஆண்டவருடைய சித்தம். இப்படி செய்யாம சும்மாவே ஜெபம் பண்ணிட்டு எல்லா காரியத்தையும் செய்து விட்டு சும்மா ஜெபித்து கொண்டு சும்மா வேதம் வாசித்து கொண்டு மற்ற காரியங்கள் செய்து கொண்டு இருந்தா ஒன்றும் வேலை ஆவாது. நினைவு கூறுங்க, திங்க், எப்படிப்பட்ட நிலையில நம்மளுடைய நிலை இருக்கிறது, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நீங்க அதே இது 22, 23 அதே மத்தேயு 7, 22, 23 பார்த்தீங்கன்னா கூட, அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பா. பாருங்க அவன் என்னென்ன சொல்றான், என்னென்ன செஞ்சிருக்கான் பாருங்க. அவன் என்னென்ன செஞ்சிருக்கிறான்? தீர்க்க தரிசனம் உரைச்சிருக்கிறான், அவன் பிசாசுகளை துரைத்திருக்கிறான், அற்புதங்களை செய்திருக்கிறான், இதெல்லாம் செஞ்சிருக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒரு காலமும் உன்னை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விற்று அகன்று போங்கள். அக்கிரம செய்கைக்காரரே. லிசன், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கிறது என்று நாமளே சிந்தித்து பார்க்கணும். கொரிந்தியர்ல ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். 1 கொரிந்தியர்ல 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்களேன். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடரல், கிரேக்கருக்கு பைத்தியம். அப்படின்னா ஆண்டவர் சொல்லி நீ தப்பு. பவுல் சொல்றாரு, யூதனை பார்த்து, நீ பண்றது தப்பு, இந்த காரியம் சரியில்லை, இது இயேசுவுக்கு விரோதமாக ஆண்டவருக்கு விரோதமான காரியம், இது நீ செஞ்சனா பரலோகம் போக மாட்டேன். இப்படியெல்லாம் சொன்னா அவனுக்கு எப்படி இருக்குது? இடரலாக இருக்கிறது, அவனுக்கு கோபம் வருது, அவனுக்கு பைத்தியமாக இருக்கிறது. அல்லேலூயா. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்குது? பைத்தியமா இருக்கிற. ரட்சிக்கப்படுகிற நமக்கு எப்படி இருக்குது? அது தேவ பலனா இருக்கிறது. அதான் சொல்லலாம், கிரேக்கருக்கும் அப்புறம் யூதனுக்கும் அவனுக்கு இடரலாக இருக்குது, அவனுக்கு பைத்தியமாக, அவனுக்கு கோபம் வருது. இது சிலுவை பற்றிய உபதேசம். சிலுவை பற்றிய உபதேசம் என்ன? வேண்டாம், இது தப்பு, நீ உத்தமனாய் நடக்கணும், அப்பதான் பரலோகம் போக முடியும், நீ பொல்லாப்பான காரியங்களை பேசக்கூடாது, நீ சத்தியத்தை பேசணும். இப்படிப்பட்ட உபதேசங்கள் அவனுக்கு பைத்தியமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட உபதேசங்கள் அவனுக்கு கோபத்தை கொண்டு வருகிறது. இப்படிப்பட்ட உபதேசங்கள் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல. யாருக்கு ஏற்றுக்கொள்ள முடியல? யூதருக்கு, கிரேக்கருக்கு. நம்ம பார்க்கிறோம், இது யாரு? நம்ம தான். இது யாரு? நம்ம தான். கர்த்தருடைய வார்த்தைகள் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அதாவது பிதாவாகிய தேவனிடத்துல போகணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக போகணும். இயேசு கிறிஸ்துவிடத்துல போகணும் அப்படின்னா சிலுவை மூலமாக இயேசுவிடத்துல போகணும். சிலுவை மூலமாக இயேசுவிடத்துல போகணும் அப்படின்னா நம்ம தன்னைத்தானே நம்ம வெறுக்கணும். அல்லேலூயா. நான் சொல்றது நமக்கு புரியுதா? மறுபடியும் நான் சொல்லுகிறேன். பிதாவாகிய தேவனிடத்துல போகணும்னா இயேசுவின் மூலமாக போகணும். இயேசுவின் இடத்துல போகணும்னா சிலுவை மூலமாக போகணும். சிலுவை இடத்துல போகணும்னா நம்மை நாம் வெறுக்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல அழகான ஒரு வசனம் இருக்கு. பல முறை நம்ம அந்த செய்தியில நம்ம பார்த்திருக்கிறோம். 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். எப்போ எடுக்கணும்? அனுதினமும் எடுக்கணும். எல்லா நாளும், எல்லா நொடியும், எல்லா நிமிஷமும். 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தேங்க. ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஞானஸ்நானம் எடுக்கும் போது நான் சிலுவையை நான் எடுத்துக்கொண்டு நான் வந்தேன். அதுக்கு பிற்பாடு நான் விட்டுட்டேங்க.
உங்களை பார்த்து ஒன்று கேட்கிறேன், சிலுவையை எடுத்துக்கொண்டு வருவதுனா இது போல ஒரு சிலுவையை முதுகுல சுமந்து கொண்டு வருவதா? ஒருவேளை சிலருக்கு யோசனை வரும், ஐயோ என்னடா என் வீட்டில் சிலுவையே இல்லையே, ஏதோ சின்ன ஒரு சிலுவை செயினில் போட்டிருக்கிறேன், அது வேணால் நான் சுமந்துட்டே இருக்கிறேன் டெய்லி. எப்படி செயினில் நான் சிலுவை போட்டு வச்சுருக்கிறேன், அது நான் டெய்லி சுமந்துட்டு இருக்கிறேன்ப்பா. என் சிலுவையை நான் சுமக்கிறேன், டெய்லி நான் சுமக்கிறேன், அதை நான் கழட்டுறதே இல்லை, டெய்லி நான் சுமக்கிறேன். உங்களை பார்த்து கேட்குறேன், அப்படின்னா என்ன? அனுதினமும் தன்னுடைய சிலுவையை தூக்கிட்டு அவன் சுமக்கணும்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல். அப்படின்னா என்னங்க? தனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் அது எப்படி வேணாலும் இருக்கலாம். பண கஷ்டமாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், மோசமான கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், நாத்தனாராக இருக்கலாம், யாரை வேணா இருக்கலாம். நம்ம வாழ்க்கையே போராட்டமான வாழ்க்கையாக இருக்கலாம். அந்த போராட்டமான வாழ்க்கையில் இயேசுவை உள்ளே கொண்டு வந்து அந்த வாழ்க்கையில் அப்படியே அவன் போகிறான் பார்த்தீங்களா, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, கர்த்தருடைய வார்த்தையோடு, வாக்கு தத்தங்களோடு, தேவனுடைய ஆவியோடு, கிருபையோடு, ஆண்டவருடைய கிருபைகளோடு, கிரியைகளோடு, வல்லமையோடு அவன் போகிறான் பார்த்தீங்களா. அதுதான் சொல்கிறாரு, உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிலுவையை நீ எடுத்துக்கொண்டு நீ என் பின்னே வா. ஹல்லேலூயா, ஆமென். என் பிரியமான தேவஜனமே, மறந்து விடாதே, நினைவு கூறு, நினைவு கூறு. who we are, நம்ம யாரு என்று நாம் நினைவு கூறணும். செய்த உடன்படிக்கையை நாம் நினைவு கூறணும். நம்ம மறந்துடுறோம், எல்லாத்தையும் மறந்துடுறோம். நம்ம எல்லாத்தையும் மறந்துடுறோம். அந்த 10 குஷ்டரோகிகள் 9 பேர் அப்பதான் அற்புதம் செஞ்சாரு, அப்பதான் செஞ்சாரு. நீ போய் ஆசாரின் இடத்துல போய் உன்னை காண்பி என்று சொன்னார். போகும்போது என்னாச்சு? அவனுக்கு விடுதலை ஆயிடுச்சு. அப்போதானே விடுதலை கிடைச்சது. அப்போ என்ன செய்யணும்? என்னங்க செய்யணும்? டக்குன்னு திரும்பி அவரிடத்துல போகணும். ஆனால் அவன் யோசிக்கிறான், வேணாம், ஐயோ ரொம்ப நாள் ஆச்சுப்பா, என் குடும்பத்தை பார்த்து, ரொம்ப நாள் ஆச்சு என் வீட்டை பார்த்து, என் பிள்ளைகளை பார்த்து, என் ஊரை பார்த்து, என் தேசத்தை பார்த்து, என் நண்பர்களை பார்த்து, என் இடத்த பார்த்து, இவர் அப்புறமா பார்த்துக்கலாம், நம்ம அங்கே போகலாம். மறந்துடுறாங்க. அப்போ கிடைச்சாலும் மறந்துடுறாங்க, முன்னாடி கிடைச்சாலும் மறந்துடுறாங்க. அல்லேலூயா. இந்த 40 நாட்கள் இது 2வது நாள். நம்ம நினைவு கூறணும். மீதம் இருக்கிற நாட்கள் மாத்திரமல்ல, நல்லா கவனமாக கேளுங்க, நம்முடைய வாழ்க்கையினுடைய கடைசி நாள் மட்டும் நாம் நினைவு கூறுகிற கிறிஸ்தவனாக இருந்தா எந்த பிசாசும் எந்த சூழ்நிலையோ எதுவுமே நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா, ஆமென். ரெண்டாவது நம்ம பார்த்தோம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல என்ன பார்த்தோம்? நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். ஏன் இப்படி சொன்னாரு? they forgot who they are. அவங்க யார் என்று அவர்கள் மறந்து விட்டார்கள். நாம் மறக்கக்கூடாது. நம்ம யாருன்னு மறக்கக்கூடாது, செய்த உடன்படிக்கையை மறக்கக்கூடாது. அப்படி மறக்காதவர்களாக இருந்தா இந்த 2வது விஷயம் இருக்கணும். என்ன விஷயம் இருக்கும் தெரியுமா? நம் வாழ்க்கை நாம் எதிர்பார்ப்பதை போல வாழ மாட்டோம், ஆண்டவர் எதிர்பார்ப்பதை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கும். ஆமென். இது 2வது விஷயம் இருக்கும். ஆமாங்க, நான் செய்த ஆண்டவரோடு நான் செய்த உடன்படிக்கை நான் மறக்கலைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவனாக இருந்தா நம்முடைய வாழ்க்கை அவர் எதிர்பார்ப்பதை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கும். ஆமென். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 1-7 வசனங்களை பார்க்கலாம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்கிறோம். என்ன ஒரு அழகான ஒரு வார்த்தை பாருங்களேன். அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின பிரகாரமாய் நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், எப்படி பேசணும், என்ன செய்யணும். அல்லேலூயா. பாருங்க, பைபிள் ரொம்ப அழகான ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு புத்தகம். ஒரு மனிதன் என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எல்லாமே இருக்குது இந்த பைபிளில். ஆனால் எல்லாம் நம்ம படிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், ஆனால் அதன்படி செய்வது கடினமாக இருக்கிறது அநேகருக்கு. இந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்குது. அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படி. போதும், அதிகமாய் தேரும்படி. ஆண்டவருடைய சித்தம் என்னன்னா அவரை போல இருப்பது,
அவரை போல நடந்து கொள்வது. ஆமென். எப்படி நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது நம்ம யோசிக்கணும். ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தும் போது எப்படி இருந்தாரோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிறதா, இல்லை நம்மளுடைய சொந்த இஷ்டத்தின்படி இருக்கிறதா, இல்லை அவருடைய இஷ்டத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்களேன். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு என்ன செய்யாது. அதான் நம்ம பார்த்தோம் அந்த தெசலோனிக்கேயர்ல. நீங்கள் என்ன பிரகாரமாய் நடக்கவும், எப்படி நம்ம இருக்கணும், எப்படி வாழணும், எப்படி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும், அதற்கு ஒரு முறை இருக்கு, ஒரு வரமுறை இருக்கு, ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கு. இப்படி தான் நம்ம ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னா, ஆண்டவரோடு செய்த உடன்படிக்கையை, ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு உடன்படிக்கை இருந்ததுன்னா, அந்த உடன்படிக்கை செய்தவர்கள் இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு முறை இருக்கிறது. அல்லேலூயா. அதான் வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகான ஒரு காரியத்தை அவர் சொல்றாரு பாருங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் என்ன செய்யாது, தகுதியா இராதுங்க. எல்லாம் எனக்கு தகுதியா இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஆமென். நீதிமொழிகளில் கூட ஒரு வசனம் இருக்கு, 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்களேன். மதியினருடைய வழி அவனுடைய பார்வைக்கு எப்படி இருக்குது, செம்மையா இருக்கும். ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது ஞானமாய் நடந்துக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம வாழும் போது அந்த வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. இங்க தெசலோனிக்கேயர் அந்த 1 தெசலோனிக்கேயர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல, நீங்கள் என்ன பிரகாரமாய் நடக்கும், இப்படிதான் நீங்க வாழணும், இப்படிதான் நீங்க இருக்கணும். இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். செய்த உடன்படிக்கை நினைவு கூற முடியும். நீங்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும். நீங்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும். லேவியில கூட ஒரு வசனம் இருக்கு, 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல பாருங்களேன். அழகான ஒரு வசனத்தை பார்க்க முடியும். லேவியின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம். நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள் என்று உங்களோட சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்ன செஞ்சேன், உங்களை நான் பிரித்தெடுத்துட்டேன். நீங்க மற்ற ஜனங்கள் போல இல்லை. அல்லேலூயா. ஆனா நம்ம அநேக கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்க, இல்லைங்க நான் மற்ற ஜனங்கள் போல தாங்க நான் இருக்கிறேன். அந்த 9 குஷ்டரோகிகள் அவன் போயிட்டான், ஆனாங்க அங்கே போயிடுறேங்க, அப்புறமா பார்த்துக்கலாங்க, அப்புறமா அந்த இயேசுவை பார்த்துக்கலாம். எப்போ அந்த ஜனங்களுக்குள்ள போகிறதுக்கு காரணமே இவர் தான். அல்லேலூயா. இவருடைய அற்புதம் மாத்திரம் இல்லைன்னா அவன் உள்ளே போயிருக்க முடியாது, ஊருக்குள்ளேயே போயிருக்க முடியாது, தான் குடும்பத்துக்கூட இணைந்து இருக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலையை வந்திருக்காது இவர் இல்லை அப்படின்னா, இந்த அற்புதம் வரல அப்படின்னா. ஆனால் என்ன ஆச்சு, அற்புதம் வந்த மாத்திரத்தில் இவரை விட்டுட்டு அங்கே போயிட்டான். அநேக கிறிஸ்தவர்கள் இப்படி தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ வேறு பிரிக்கப்பட்டவன், நீ வேறு பிரிக்கப்பட்டவன். அந்த வசனம் ரொம்ப அழகு. உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே, நான் உங்களை பிரித்தெடுத்தேன். அல்லேலூயா. நம்ம நினைவு கூறுகிறோமா? நாம் அதை நினைவு கூறுகிறோமா? என் பிரியமான தேவ ஜனமே, நம்ம என்ன நினைவு கூறுகிறோம்? நம்முடைய ஓரளவுக்கு நமக்கு நினைவு தெரிஞ்ச நாட்கள் இருந்து, ஒரு 18 வயசுலேருந்து ஓரளவுக்கு நினைவு தெரியுமா? இல்லை ஒரு 20 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். 20 வயசுலேருந்து நமக்கு நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லது நன்மை தீமை என்னன்றது தெரியக்கூடிய ஒரு வயதாக இருக்கலாம். அந்த வயதிலிருந்து நம்ம எத்தனை காரியங்களை நாம் நினைவு கூறுகிறோம் என்று யோசித்து பாருங்க. எப்படியெல்லாம் என் வாழ்க்கை இருந்தது, எப்படியெல்லாம் என்னுடைய நிலை இருந்தது, ஆண்டவர் எப்படியெல்லாம் என்னை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இதெல்லாம் நம்ம சில நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் யோசித்து ஆண்டவருக்கு ஏற்றதை போல நம்முடைய வாழ்க்கை மாறுச்சா அப்படின்னு பார்க்கணும். அல்லேலூயா. என் சகோதரா சகோதரி, இந்த 40 நாட்கள் நினைவு கூறக்கூடிய நாட்கள் தான் இந்த 40 நாட்கள். ஜெபம் டிவியில் புதிய தரிசனம். என் பிரியமான தேவஜனமே, நாம் யார், நம்ம என்ன, நம்மளுடைய நிலை என்ன? இந்த நாள்ல இந்த நொடியில இருக்கக்கூடிய மனிதர்கள் அடுத்த நொடி இருப்பார்களா என்று தெரியல. இதான் நிலைமை. இதை ஒரு மனிதன் நன்கு தெரிந்திருந்தாலே அந்த மனிதனுடைய வாழ்க்கையில பெருத்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும். Every Saturday, New Vision program at 9:30 p.m. only on Jabam TV.